சிவாய குருவே நம, ஸ்ரீ மாத்ரே நம. இந்த பகுதியில் நம்ம வேதாத்ரி மகரிஷியோட மசாஜ், அக்குப்ரெஷர், யோக நித்ரா, ரிலாக்ஸேஷன் இதான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுலாம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் முக்கியமாக நம்ம எக்ஸசைஸில் முதலாக கை பயிற்சி, பின்ன அதில் முட்டி பயிற்சி எல்லாமே வரும். அப்புறம் நம்ம உட்கார்ந்து இருக்கிற பயிற்சியில் நம்ம காலோட அக்குப்ரெஷர், ப்ரீத்திங் பிராணாயாம பயிற்சி, கபாலபதி இதெல்லாம் வரும் ரெண்டாவது பகுதியில். அடுத்தது மூணாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா மகராசனம், அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப இந்த மகராசனம் பின்ன இந்த அக்குப்ரெஷரோட டீட்டெயில்ஸ், இதில் என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது ஆக்சுவலாக நம்ம எந்தெந்த நாடியை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு பிராணா அண்ட் பேசிக் டிஎன்ஏ அதை பார்க்கலன்னா அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த பகுதியில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போதைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம இதேமாதிரி எப்பயுமே விருப்பி வரும். இதில் நம்ம ஒரு ஃப்ரீயான ட்ரெஸ் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம படுத்துக்கிறோம். முதல்ல மசாஜ். ஓகேங்களா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசத்திலே மனசை வைக்கிறோம். வலது கையால் நம்ம தொப்பு அதை சுற்றி ஒரு சின்னதாக மசாஜ். நீங்கள் நார்மலாக நம்ம வயிறையும் இது பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணால் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் கிளாக் வைஸ். நல்லா மசாஜ். யூ ஹேவ் டு ஃபீல். நம்ம எல்லா ஆர்கன்ஸும் கொஞ்சம் அப்படியே தொடும்போது ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? மசாஜ். இதுக்கு அடுத்து நம்ம மார்புகள். ஓகேங்களா? வலது கையால் இந்த இடது மார்பு நல்ல ரொட்டேஷன் அவுட் சைட். நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. லெஃப்ட் இடது கையை வச்சுட்டு இதே ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் ரொட்டேஷன். மார்பு ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணுங்க. ரெண்டு மார்பையும் பண்ணலாம். இது மசாஜ் தான். இது அதனால் நீங்கள் நல்லா பண்ணலாம். clockwise 5 times, anti-clockwise 5 times, again clockwise 5 times. இந்த மார்பிளையும் அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. அடுத்து முக்கியமாக லேடிஸ் கவனிக்க வேண்டியது, லேடிஸோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த பெஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். என்னென்னா இதில் மெயினாக பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி எங்கெல்லாம் ஸ்டக் ஆகிருக்கோ அந்த எனர்ஜிலாம் ரிலீஸ் ஆகும். மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற இறங்கும், வேறு இறங்கும். அடுத்து நம்ம மசாஜ் காதுகள் பண்ணுறோம். பாருங்க, ரெண்டு இந்த மாதிரியான கைகள் வச்சுக்கிட்டு புஷன் தம்பை வச்சுக்கிட்டு நம்ம காதுக்குள்ளே உள்ளிட்டு ஷோல்டர் இருக்கணும். அல்லது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திருப்பி கிளாக் வைஸ் 5 times ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த காதுகளையும் லைட்டாக இருக்குது. காதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது உட்காந்தும் செய்யலாம், படுத்துக்கிட்டும் செய்யலாம். அப்புறம் சைட்லையும் பாருங்கள், காதோட சைட்லையும் ஜஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்து. அதுக்கப்புறம் டெம்பிள் இருக்குது பாருங்கள். டெம்பிள் எதனா எல்லாருக்குமே தெரியும், சாஃப்டாக உள்ளு கொஞ்சம் லைட்டாக பொறின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் கை வச்சு ரொம்ப அழுத்தம் ஜஸ்ட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். பாருங்கள், எல்லாமே தம்பால் தான் பண்ணுறோம், அந்த கட்டவரால் தான் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுவோம். அடுத்து இந்த கைகளையும் வச்சு பாருங்கள், இந்த மூக்கோட இந்த ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். சைனஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மெயினாக நம்ம அழுத்தம் அதில் தான் கொடுக்கணும். 5 முறைகள். அதுக்கப்புறம் நம்ம மசாஜ், ஃபேஷியல் மசாஜ் ஒரு அப்வர்ட், நம்ம அப்வர்டாக பண்ணுறோம். ஒரு ரொட்டேஷன் மாதிரி அப்வர்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கைகளை ஒரு ரெஸ்ட், ஒரு வார்ம்.
ஒரு கொஷின் வந்துடும். இப்போ நம்ம வந்து அக்கு ப்ரெஷர் இதில் வந்து பாருங்கள், கைகளில் இந்த கைகள் எடுத்துங்க, இடது கை லெஃப்ட் ஹேண்டில் இதை வச்சு தான் நம்ம ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு 3 இதில் இருக்கிற அந்த 3 விரல்கள் இங்கே அழுத்து கொடுக்குறோம். உங்கள் பின்னாடி கரெக்டாக நீங்கள் நெக் பகுதி, நம்மளோட கழுத்து பகுதியில் அந்த போன்ஸ் இருக்கும். அந்த போன்ஸில் நீங்கள் கரெக்டாக அதை இந்த 3 விரலையும் வைக்கணும். ஏன்னா அங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு கனெக்ஷன் அங்கேருந்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ என்னென்னா ஜீவகாந்தம் பிராணசக்தியானது அழகாக இது வழியாக வந்து நான் முன்னாடி அந்த நாடியோட இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்படி அந்த அந்த பகுதி பாருங்கள். இங்கேருந்து அழகாக கரண்ட் நமக்கு உள்ளே வந்து பிராணசக்தி வந்து திருப்பி இந்த கைகள் வழியாக பாருங்கள், இது மாதிரியான ஒரு போர்ஷன் ஷார்ப் எண்ட். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ப்ரெஷர் கொடுக்கும். அதாவது ப்ரெஷர்னால் அந்த இங்கே இருக்க அந்த வந்து ஒரு பின்னாடி நாடியிலேருந்து கரண்ட்டை எடுத்து இந்த நாடியை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இட்ஸ் பேலன்ஸ் பாருங்கள் எடுத்து. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 2வது பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக நெஞ்சு குழியில் தொடங்குது. நெஞ்சு குழியிலேருந்து நம்மளோட நாபி வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் நம்ம வைக்கிறோம். நீங்கள் மெஷர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஜஸ்ட் அந்த நெஞ்சு குழி அதில் வைக்கிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேங்க. ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 30 செகண்ட் கண்களை மூடி கவனம் அது மேலேயே இருக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் மேலே. இந்த பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் எப்பயுமே கவனம். அடுத்த பாயிண்ட் 30 செகண்ட்ஸ் மினிமம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எடுக்கக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும், ஃப்ளக் பாயிண்ட் மாதிரி அது. அடுத்து 2வது பாயிண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி 30 செகண்ட்ஸ் கவனம். அடுத்து நாபிக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கலாம். ஜஸ்ட் நெஞ்சு குழியிலேருந்து ஒரு இன்ச் அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா 3 பாயிண்ட் வரும். அடுத்து இப்போ நாபி இப்போ பாருங்க, 1 முன்னாடி 1 அங்கே வச்சிட்டோம், 2 3 4 5th பாயிண்ட் கரெக்டாக பாருங்கள். 5th பாயிண்ட் நம்மளோட நாபி இருக்கிற நாபிலேருந்து மேல் 5 30 செகண்ட்ஸ். 6க்கு பாருங்கள், கட்டை விரலை வச்சு கீழே அழுத்தம், அதே நாபியில். 6 இது 7. இப்போ பாருங்கள் 7. இப்போ சாஃப்டாக பண்ணுங்க. 8 அப்போ இந்த பக்கம் ரைட் சைடு. 9 9 கிராஸ் 10. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த இந்த 11th பாயிண்ட் வந்து நம்மளோட நிப்பிள்லேருந்து ஒரு 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 ஜான் வச்சிங்கன்னா கரெக்டாக இங்கே வரும். அதாவது அதில் டயஃப்ரம் முடிகிற இடத்துல, அதுக்கு நிப்பிள்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்துக்கலாம். ஓகேங்களா? டயஃப்ரம் முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட் கரெக்டாக ஆக்சுவலி லிவர் ஆக்டிவேட் பண்ண போகுது அந்த பாயிண்ட்டை. 30 செகண்ட்ஸ் ஆகும். 11 அதே மாதிரி 12 கரெக்டாக அங்கேருந்து டயஃப்ரம் கீழே வரும்போது இது நம்மளோட மண்ணீரல் கணையம், அந்த ஸ்ப்ளீன் பாங்க்ரியாஸ். 30 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ண முடியல, நீங்கள் 8 பிரெத்ஸ் அது மாதிரி 5 பிரெத்ஸ் 8 பிரெத்ஸ் அது மாதிரி கவுண்டிங் வச்சுக்கலாம். இது 12. இப்போ அடுத்து 13வது பாயிண்ட்டு. இதுவும் பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் வந்து நம்மளோட நாவிலேருந்து நேராக கீழே நம்மளோட அந்த ஆண்குறி பெண்குறி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 டிகிரிஸில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு தெரியும். அந்த நீங்கள் முன்னாடி சொல்லப்போனால் அந்த லேடிஸ்லாம் அந்த குடம் வைப்பாங்க, குடம் அந்த அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த இடத்துல இரணியா ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே இதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாருங்கள், அதே மாதிரி தான் அதை இங்கே இந்த பக்கம் ஒரு 30 டிகிரிஸ் கிட்ட
அந்த ஒரு போன் முடியும், அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மலைக்குடல் ஆக்டிவ். இதை முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக இப்போ நம்பர் 1 பாயிண்ட்டையும் கையில் எடுத்தலாம். இப்போ நம்ம ஸ்லோவாக ரிலாக்ஸேஷன் படுத்துறது. இது ரொம்ப பவர்ஃபுல் மெடிடேஷன். இது யோக நித்ரான்னு போகும், மகிழ்ச்சி ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க. சொல்கிறேன். Relax your body. Take a slow breath. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பாதங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது உங்கள் பாதங்கள் ஓய்வு அடைகிறது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களை காஃப் மசில்ஸ், முட்டிக்கும் ஃபீட்டுக்கும் நடுவில் இருக்கிற காஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட முட்டி பகுதி, பின்பு தொடை பகுதி முழுவதும் ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட பிற பொறுப்புகள் ஓய்வடைகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன், கல்லீரல் மண்ணீரல் இரண்டும் ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், கிட்னி, லிவர் இதெல்லாம் ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட 2 மார்புகள், லங்ஸ் அண்ட் யுவர் ஹார்ட், இருதயம் இரண்டும் ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 2 கைகள், தோள்பட்டைகள் ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட ஸ்பைனல் கார்டு, பேக் சைடு ஆஃப் யுவர் பாடி ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட முகங்கள், கண்கள், மூக்கு, காது, உங்களோட பிரெயின் முழுவதும் ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்கள் இப்போ ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போகிறீங்க. உங்கள் மனசில், உங்கள் உடம்புல இப்போ காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் முழுவதும் சீராக ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்ற தாட் மட்டும் இருக்கட்டும். blood flow, air flow and heat is balanced in your body. Relax, relax, relax. அப்படியே எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்படியே ரெஸ்ட் எடுங்க. 5 minutes 10 minutes. எப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எந்திச்சா போதும். பொறுமையாக நம்ம கைகளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறோம். எந்திரத்துக்கு முன்னாடி கால்களுக்கு. அப்போ ஸ்லோவாக
கால்களை ரிலாக்ஸ் பண்ணும். பின்ன எப்பவுமே திரும்பிய வாக்கில் வலது பக்கம் கையை ஊடி எழுந்திருக்கு. இந்த யோக நித்ராவில் வந்து நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஓய்வு எடுத்தாலும் எவ்வளோ நேரம் முடியும் ரிலாக்ஸ் இதை வந்து இந்த லாஸ்ட் டூரில் அந்த ரிலாக்ஸேஷன் யோகா நித்ரா எப்போ வேணாலும் செய்யலாம். எப்போ வேணாலும் நீங்கள் உறக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போகிறீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணிகிட்டே நீங்கள் தூங்கிடலாம். இது ரொம்ப டீப் ஸ்லீப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பகுதியை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வாழ்க்கை.